ஹாய் மக்களை, குட் மார்னிங். வீடியோ 2-3 நாளும் ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுத்து. நேற்று எடுத்தேன், ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததுனால ஃபோட்டோ உள்ள வீடியோ எடுத்தது. நேற்று தக்காளி சாதம் செஞ்சுட்டு இருந்தனால எடுத்தேன். உள்ள நம்ம நேரம் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் நேற்று ஒரு 150 வீடியோ எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்தது. இன்றைக்கி ஒரு தோசை தாங்க. வாங்க, சாம்பார், பருப்பு சாம்பார் என்ன போடுறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுது. பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆயில் விட்டுக்கலாங்க. பருப்பு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் விட்டு எப்பயும் போல் நம்ம காய வச்சு வேக வச்சு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ப. வெங்காயம் இதில் பொடி பண்ணிக்கலாம். நம்ம மிஷினில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் பருப்போட போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் நல்லா இவ்வளோ பெருசு பொடியாக பண்ணியிருக்கிறோம்ப. பிளேட் போட்டுக்கிறேங்க. ஏதாவது ஒன்று ஏன்னா கை பற்றக்கூடாது, ரொம்ப சார்பாக இருக்கு. அதனால் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. அப்படியே எடுத்தும்ப அப்படி முடியல. கொலப்ரேஷன் எடுத்து ஏன்னா இப்போ இது நம்ம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும்லான்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு 4 சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஏன்னா இது நம்ம இப்படி போட்டோம்லன்னா நமக்கு தேவைக்கு இப்போ ஆம்லேட்டு, ஆனியன் தோசை இந்த மாதிரி போடுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகிடுங்க. அந்தளவுக்கு பொடியாக நமக்கு கட்டை இருந்து நறுக்கிட்டு உட்காந்துருக்கணும் இல்லைங்களா. அப்போ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சோம்லான்னா நம்ம இந்த மாதிரி அதெல்லாம் அப்படி சண்முகம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சுங்க. அழகுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பொடியா. இன்னும் நம்ம பொடியாக கூட இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு பொருங்க இவ்வளோ இதாக செஞ்சோம்னா. சட்டி காய்ந்தெடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்போட நம்ம வெங்காயம் இந்த தேவை இருக்கிற அளவுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வேக வச்சு கருவேப்பிலை இருக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டில் அவங்க போட்டுங்க. சரி அவங்களும் கடிச்சது நேற்று செஞ்சு தக்காளி சாதம் சூடு பண்ணி அப்படியே வச்சுருக்குறேங்க. அப்படியே சட்டியிலே தான் செஞ்சோம்ப. அப்படின்னாலே கோர்த்துக்கு போகிறேன்னு 1 கப்பு சாதம் 180 ரூபாய்.
அதாவது வந்து அதில் வந்து காளான் மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லிட்டு 180 ரூபாங்க. இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, போய் சொல்லக்கூடாது. இதில் இருக்கிறது வாழைத்தண்டு, நம்ம செடியில் விட்ட அவரைக்காய். இது வந்து நமக்கு பேர் வரல, இந்த காய்வை நான் சொல்கிறேன் இருங்க. மொத்தம் 3 வகை நம்ம இதில் போட்டுக்கலாம். காய் வாயிலே இருக்குது, நல்லா வந்துரு போகுது அப்படின்ற மாதிரி வரவே இல்லைங்க. இப்போ பாருங்களேன், லூக்கில் இல்லைங்க. இந்த பரங்காய் சைஸில் இருக்கு இல்லைங்களா. ஸோ யாராவது வந்து வாழ்த்துங்க, என்ன காய் இந்த காய் பேர் தெரியல அப்படிங்கிறீங்க, அப்புறம் எப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சாம்பார் தூள் கொட்டி வைக்கணுங்க. பாட்டிலேருந்து நம்ம வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள். புளி ஊற்றுக்கிறதுல ஏன்னா தக்காளி நிறைய போட்டுருக்கறதுனால புளி ஊற்றாமல் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பருப்புலேயே வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம்ப, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காய் வேகட்டுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நம்ம போட்டோங்க. உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கலாம். நான் பருப்பு வேக போட்டுருக்குறோங்க. ஒரே ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து அவ்வளோ வெங்காயம் நறுக்கிட்டோம் இல்லைங்களா, அதனால தான். தேங்காய் சட்னி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதனால் தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போதைக்கு. நம்ம மாவு அரைச்சிட்டு வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவு சூப்பராக பொங்க வந்துருக்குதா, நல்லா புளிச்சு. இந்த மாவு நம்ம இப்போ இவ்வளோ மாவு வரணுன்னா பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இவ்வளோ மாவு வாங்கினோன்னா 70 ரூபா போடணும். அது 70 ரூபா இவ்வளோ பெருசாக வருமானது தெரில. அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேர் சொல்லி அது நிறைய இடத்துக்கு இப்போ அதாவது வந்து அந்த மாவு
லக்ஷ்மி ஹோட்டலில் எல்லாமே அந்த பிராண்டு தான் போட்டு யூஸ் பண்ணேன். அது அந்த இடத்துலையே வந்து நாங்கள் பார்த்துருக்குறோங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாவு வாங்கினா தான் 70-80 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு மாவு வரும். இது அவ்வளோ பெருசாக இல்லை. அதாவது வந்து இட்லி அரிசி கொஞ்சம், ரேஷன் அரிசி கொஞ்சம், அது ஒரு 3 கிலோ, இது ஒரு 3 கிலோ, இந்த மாதிரி போட்டு தாங்க அரைச்சிட்டு வந்து வச்சு நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்ல. நான் ஒரு பவுல் காட்டியிருப்பேன். அது போட்டு மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காலையில் செய்கிறது அந்த நைட்டுக்கு நைட் செய்கிறதா காலையில் இந்த மாதிரி நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுட்டோம்லாண்ணா வீட்டில் நமக்கு எவ்வளோ சௌரியமாக இருக்குது. எனக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு வந்ததுங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு சிம்பிளான மெத்தட் தான். இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இப்போ ரெடிமேட் மாவு நம்ம அவங்க கல் எப்படி, ஏன்னா அவ்வளோ மாவு அரைக்கிறது. என்ன அரிசி இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி, பச்சரிசியும் புழுங்கரிசியும் 20 கிலோ போடுறாங்க இல்லைங்களா. குறைஞ்சது 18 கிலோ தான் வரும். நமக்கு அந்த மாதிரி வந்து கண்ணை துடைக்கிறாங்க. 20 கிலோ நாங்கள் போடுறோங்கன்னு சொல்லிட்டு அந்த 18 கிலோவை 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நிறைய வசதியாக இருக்காங்க இல்லைங்களா, வசதி படித்த மக்கள்கிட்ட எல்லாம் ரேஷன் அரிசி அவங்க லைஃப்பில் அவங்க பார்த்துருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க வசதியை பொறுத்தது. இவங்கள தூக்கி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நமக்கு இங்கே சமைக்கிறது என்னன்னு தெரியும். நம்ம இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காய்களை வச்சுக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கலாம். பரங்கிக்காய் பேரை பற்றி எனக்கு வாயிலே வராமல் போயிடுச்சு. கடைச்சி வரத்துக்குமே பாருங்கள் ஞாபகத்துக்கு வராமல் இருக்குது. வாழைத்தண்டு நம்ம அவரைக்காய், பட்டை அவரைக்காயே நம்ம செடியில் விட்டது. வாழைத்தண்டு விலைக்கு வாங்கினதாங்க. இதிலோண்டு 20 ரூபா. இந்த மாதிரி சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் விலைன்னு சொல்லிட்டு வெளுத்து கட்டுறாங்க. தேங்காய் எல்லாமே போட்டு, ஏன்னா எல்லாம் வாங்கின தேங்காய் எல்லாமே தண்ணி இல்லாமல் போயிடுச்சுங்க. அதில் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சோண்டு நம்ம மறுபடியும் அழுத்து ரொம்ப பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்க. ஆனியன் தோசைக்கு என் இதெல்லாம் சிரமப்பட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி எட்டி பார்க்குறேங்க. ஒரு அநியாயத்துக்கு ஸ்டோரேஜு ஃபுல்லாக காய் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம இப்போ பருப்பை ஊற்றி கண்டு கட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வாழைத்தண்டெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கொசரம் இல்லைங்க. இந்த வெயிலுக்கு அது எல்லாமே நமக்கு நார் சத்து இருக்கிறதுனால, அதில் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டு உடம்புக்கு.
எல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்களேன் எப்படி கொட்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா. அப்படியே சும்மா எங்கே வெட்டி முறிக்கிறோம்பா, வெங்காயம் பூண்டை உரித்து இந்த தட்டி இது காயை நறுக்கி உக்காந்து தான் செஞ்சோம்பா. வெயில் ஸ்டார்டிங்கு, இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது வெயில். இப்போயே அப்படியே 100 டிகிரிக்கு மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுன்னா 1 மணி அளவுக்கு இங்கே சேலம் வெயில் காட்டுதுங்க. அப்படியே மின்னுது, பல 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 பலன்னு மின்னுது, அந்த அளவுக்கு வெயில் காட்டுது. இஞ்சி பூண்டு வாங்கணும், சின்ன வெங்காயம், ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு ஒரு கொரகொரப்பாக ஓட்டிட்டு இப்போ கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல ஒரே கொஞ்சம் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. சட்னி அவ்வளோதான். உப்பும் போட்டும்ப குழம்பு கொதிச்சது எடுத்துக்கலாங்க. சட்னியும் போட்டும்ப இப்போ வந்து நம்ம இந்த அடுப்பை கொஞ்சோண்டு இவங்களையும் பற்ற வச்சு இந்த டிக்கர்ஷனு சூடு பண்ணிக்கலாங்க. டிக்கர்ஷன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் தாளிப்படகம் போட்டு சட்னி தாளிச்சிக்கலாம். தேங்காய் தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால டிக்கர்ஷன் மட்டும் குடிச்சிட்டு சூடு பண்ணிட்டு என்னதான் வெயில் அடித்தாலையும் எனக்கு அந்த சூடாக தொண்டையில் கொஞ்சம் ஊற்றுனா தாங்க நல்லா இருக்கு. அந்த மாதிரி போயிடுச்சு, பொழப்பாக போயிடுச்சு. வீடியோவே கிடச்சி வீடியோ ஆகுதுங்க, முடிய போகுது சாம்பார் செஞ்சு. ஆனால் எனக்கு அந்த காய் பேர் சவுசரக்காய். சவுசரக்காய் இப்போ இருக்கா பார்த்துடலாங்க. இன்னைக்கு தான் பார்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பருப்பு இல்லையா, அதாவது ஐயன் பாட்டை கேட்டால் மெய் மறந்து டைம் போகிறதே எனக்கு தெரியறதில்லைங்க. சூப்பராக ஒரு பருப்பு சாம்பார். இது என்ன பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பெருசு. சின்ன சின்ன வேலைன்னாலையும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அதே மாதிரி தாங்க. நான் சின்ன வேலை, எந்த வேலை ஒரு அதாவது ப்ளவுஸுங்கெல்லாம் டிசைன் வராதுக்கு முந்தி நான் ஒரு 20 வருஷம் பக்கம் 15 வருஷம் பக்கமாக சொல்கிறேன். இந்த கையில் எல்லாம் மடித்து சென்டரில் கோடு போட்ட மாதிரி நமக்கு கொஞ்சம் ஃபில்ட் பிடிச்சி இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் வந்து டெய்லரிங்கு ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு கிளாஸில் எல்லாம் சொல்லி தரலைங்க. இது இப்படி வச்சா நல்லா இருக்கும் இல்லை, இது ஒரு மாடலாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். அது காலம் போக்கில் பார்த்தா அதே நிறைய இடத்துல அந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நம்ம எப்படி இந்த நாட் பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்டார் பிடிக்கிறோம் இல்லைங்களா, எத்தனை மாடலில் அதெல்லாம் நம்ம வந்து அதாவது சேட்டு ஜிங்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அவங்க தான் நிறைய அந்த மாதிரி எல்லாம் சேர்க்காங்க அப்படிங்கிறது தப்பு. நம்மக்கிட்டேயும் அந்த அதாவது வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கும் வந்து சட்னி தாளிக்கல அப்படி அப்படின்னா வெங்காயம் பச்சை வெங்காயத்தை போட்டு சட்னி அரிசி சாப்பிட்டா இப்போ வெயிலில் ஜீரகத்துக்கும் இஞ்சி பூண்டு போடல, வெங்காயம் ஜீரகம் கருவேப்பிலை இத்தனையும் போட்டு அது செய்கிறதுனால அது டேஸ்ட்டு வேறு டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. அதனால தான் அது வந்து நான் தாளிக்கலை. இல்லைச்சுன்னா நார்மலாக இருந்தால் தாளிச்சிக்கலாம். உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும். குழம்பு அடிச்சுங்க, குழம்பு இறக்கி இந்த பக்கம் வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும். கல் வச்சுட்டு வடிகட்டிக்கிறேன். சிம்பிளான சமையல் தாங்க. நான் ரொம்ப எந்த அளவுக்கு நம்மளது சிம்பிளாக, இப்போ நான் அன்றைக்கி களி செஞ்சது 3 நாள். அதாவது வந்து நைட்டு வந்து பார்த்துட்டு அப்படியே கெட்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே சூடு பண்ணி வச்சுருவாங்க. 3 நாள் லேத்து தான் நான் வந்து மதியானம் அரைச்சி சாப்பிட்டு காலி பண்ணுங்க. நம்ம வீட்டில் செய்கிறது, அதுவும் நம்ம மாவு ராகி மாவு கடையில் வாங்கலாம் ஒன்றுமே இல்லைங்க. வேர்த்து கொட்டுதுங்க. இனிமேல் அவ்வளோதான், வேர்த்து நமக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். வெயிலுக்கெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் நீங்களும் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் சீசன் முடிகிற வரைக்கும் நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கீரை எந்த கீரை கிடைச்சாலும் சரி நிறைய கீரை எடுத்துக்காங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டு, அதே உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க, சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். நானும் அதை வந்து இப்போ நெல்லிக்காய் போட்டு அதுக்கு அந்த பவுல் வேணும். அவ்வளோ 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் நமக்கு அந்த பவுலில் போட்டு, இல்லை சொன்னால் மண் பானை சின்னதாக 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துச்சு. அதில் செஞ்சு ஒரு அரை டம்ளர் எடுத்து ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேங்க. பாவக்காய் சின்னதாக ஒரு கீத்து, ஒரு காய் இவ்வளோ பேர் சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு காய் இல்லை பாதி, நெல்லிக்காய் 1/4 கிலோ நெல்லிக்காய், நாகப்பழம் ஒரு 100 கிராம் நாகப்பழம், உப்பு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு சில்லுன்னு ஆற வச்சிடணும். ஆற வச்சு அதுக்கப்புறமா அதில் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு, நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அரை டம்ளர், இப்போ இந்த டம்ளர் இருக்குன்னா இதில் அரை டம்ளர் எடுத்திங்களான்னா இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ எல்லாருமே நமக்கு வந்து, அதாவது வந்து அது ஒரு நோயின்னு சொல்லிட்டு எல்லாமே சுகராக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் எதுவும் இருந்தாலும் அது நார்மலாக ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால தான் நமக்கு அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல் குறைக்கிறது நம்ம செஞ்சிட்ருக்கிறோங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 90% எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க ஓடி உழைச்சி இப்போ சும்மா இந்த ஹீட்னால நமக்கு வந்து இப்போ வடியுது இல்லைங்களா வேர்வை. இதையே நீங்கள் 1 வாரத்துக்கு முந்தி பார்த்துருந்தா இந்த மாதிரி வந்திருக்காது. இந்த மாதிரி வேர்வு வடிய வேலை செய்கிறதுனால அவங்க இவ்வளோ நேரத்துக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இப்படி இந்த இருட்டிலே பூ வைப்பாங்க, எல்லாமே லைட் போட்டு அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எந்த நோயும்
அதாவது இந்த நான் இப்போ சொன்ன இதெல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இல்லை, லெவல் கம்மியாகவே இருக்கும், லெவலோட இருக்கும். எல்லாருமே அதனால தான் நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க ஆரோக்கியமாக. நம்ம பாருங்க சட்டி சும்மா லைட்டாக தான் காய்ச்சிருக்கேன். அவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பாடு களி கூழ், இப்போ இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் கூழ் களி இதான். இப்போ நெல் சோறு ஒரு நேரம் எடுத்துக்கோங்க, நான் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போ ஒரு பருப்பு சாம்பார், ஒரு தேங்காய் சட்னி, தோசை தாங்க ஊற்றுறேன். தம்பி எழுந்திரிச்சிட்டா அவனுக்கு தோசை ஊற்றிக்குவேன். டிக்கெட்ஸ்னு குடிச்சிட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மிஷினில் வேலை இருக்குது, தைக்கிற வேலை இருக்குது. கொஞ்சம் காட்டன் சாரீ போடலான்னு இருக்கேன். ஏன்னா சம்மர் வந்து இப்போ ஒரு 10 நாள் ஆகிடுச்சு இல்லைங்களா. இனிமேல் நம்ம காட்டன் இருக்குது, ஆல்ரெடியாக வந்து 3 வகை காட்டன் இருக்குது. பியூர் காட்டனு, ஈரோடு காட்டனு கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு கோரா காட்டன் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. மற்ற இப்போ நார்மல் காட்டன் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கடைக்கு போகணும், போட்டு வந்தேன்னா வீடியோ எடுக்கிறேங்க. பாய் மக்களே, நீங்களும் கொஞ்சம் எல்லாமே நீர் ஆதாரமாக நிறைய எடுத்துட்டு, அதே மாதிரி சொல்ல மறந்துட்டுங்க, புதினா நிறைய எடுத்துக்கோங்க. புதினா, மல்லி, அதாவது மல்லி இலை, கொத்தமல்லி இலை, புதினா, இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம்களோ ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி புதினா நீங்கள் வந்து நெவல்லே காய் போட்டு நல்லா அழைச்சி வாங்கிட்டு வந்து தண்ணீர் போட்டு அழைச்சிட்டு, இன்றைக்கி சூழ்நிலையில் நெவல்லே போட்டு காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையோடு கலந்து வச்சுக்கோங்க. இஞ்சியும் அதுவும் தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் சில்லுன்னு குடிங்க. நைட்டு ஊற போட்டு கூட காலையில் எழுந்திரிச்சு குடிங்க. எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி வெயில் நேரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. பாய் மக்களே, தண்ணி எனக்கு அப்படியே வடிஞ்சு ஊற்றுதுங்க.